இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களே, இயேசு உயிர் தரும் உணவு என்ற ஒரு ஆழமான கருத்து தனது உடலை உணவாக கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார். அந்த தன்மையில் நீங்களும் நானும் நிலைத்திருக்கிற பொழுது அந்த மேன்மையின் உணவு நம்மை வழிநடத்துகிறது என்று இறைவன் இன்று நமக்கு கற்பிக்க விரும்புகிறார். வார்த்தையோடு பயணம் செய்து உயிர் தரும் உணவானவர் கற்றுத்தரும் அருளை பெற்றுக் கொள்ளுவோம். வாங்க. பிரைஸ் அல்லாஹ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசியும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, தாமே உயிர் தரும் உணவு என்று கூறினார் இயேசு. என்னிடம் வருகிறவன் என்னில் நம்பிக்கை கொள்பவன் என்ற சொற்கள் இயேசு எவ்வாறு நமக்கு உணவானார் என்பதை தெளிவாக விளக்க உரையாக தருகிறது. உணவு உயிர் தருகிறது, உயிரை காக்கிறது. மனித உயிரோ இவ்வுலகோடு முடிந்து விடுவதில்லை, மறு உலகிலும் வாழ வேண்டியது. இம்மறு உலக உயிரை நம் உடல் உணவு தர முடியாது. எனவே இயேசு இங்கு குறிப்பிடும் உணவு உண்மை உயிர் தரும் உணவு, மறுவாழ்வின் அழியா வாழ்வு தரும் உணவு என்பதை அவர் தருகிறார். ஏனென்றால் திரு நற்கருணை உணவு, திருவார்த்தை உணவு, முழுமையாக நம்பிக்கையின் உணவு என்பதை அவர் சொல்லுகிறார். இயேசுவின் மேல் நம்பிக்கையில் வளர்வதிலும் அவருடைய வார்த்தை மதிப்பீடுகளை கேட்டு நடப்பதிலும் திருவிருந்தில் ஈடுபாட்டோடு பங்கு கொள்வதிலுமே நாம் உயிர் தரும் உணவை பெற முடியும். இவ்வுயிர் தரும் உணவுக்கு தகுதியுடையவர்களாக நமது வாழ்க்கை முறை அமைந்திருக்கிறதா என்று சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பார்ந்தவர்கள். ஏனென்றால் நம்பிக்கை என்பது ஒரு கொடை. அக்கொடை வழியாக இறைவன் நம்பிக்கை அளிப்பது விண்ணக வாழ்வு. அவர் எம்மிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதியில் அனைவரையும் உயிர்த்தெழ செய்ய வேண்டும். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிறைவாழ்வு பெறும் வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம் என்று அவர் அழகாக யோவான் 6:39-40 தெளிவுபடுத்துகிறார். நாம் அனைவரும் தந்தையின் மக்கள் என்ற முறையில் அவரால் இயேசுவிடம் ஒப்படைக்கப்படுகிறோம். இயேசு நம் சகோதரர் என்ற உணர்வை அவர் நமக்கு தருகிறார். இந்த இயேசு கடவுள் தந்தையின் திரு அருட்சின்னம் என்பதை, அவரில் நாம் நம்பிக்கை கொள்வது தந்தையிடமே நம்பிக்கை கொள்வதாகும். இந்த நம்பிக்கையே நமக்கு முடிவில்லா வாழ்வளிக்கிறது அன்புமிக்கவர்கள். எனவே நம் நம்பிக்கையின் முதலாவது தொடக்கமாக தந்தையை வாழ்த்துவோம், அவருக்கு நன்றி கூறுவோம். உலக பார்வையும் நம் உலக வழக்கத்தையும் தூக்கி எறிந்து அகிலத்தை உருவாக்கிய இறைவனிடத்திலே நம்மை சரணாகதியாக ஒப்புக் கொடுப்போம். ஏனென்றால் நம்பிக்கை என்ற சொல் நிறைவை தரும். நம்பிக்கை என்பது நம்மை தடுத்தாட்கொண்ட இறைவனுக்கு நம்மையே சரணாகதியாக ஒப்புக் கொடுப்பது. நமது நினைவு சொல், செயல்கள் வழி நம் இறைமக்கள் என்று வாழ்ந்து காட்டுவது. இந்த நம்பிக்கை கொடையை நமக்கு தர இறை தந்தையிடம் வேண்டுவோம். நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மை நீங்கா உதவும் என்று மார்க்கு 9:24 சொல்லுவது போல என்னிடம் வருபவரை நான் தள்ளிவிடேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவரிடத்திலே நெருங்கி செல்லுவோம். வாழ்வின் ஊற்றாக உணவாக இருப்பவரை நெருங்கி அருகாமையில் செல்லுங்கள். ஆசீர் உங்களோடு. ஜெபிப்போமா. அன்பு இறைவா, என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒருவரை நான் சிதறடிப்பதில்லை, அவர்களோடு உடனிருந்து நம்பிக்கையின் வாழ்வின் ஊற்றை அவர்களுக்கு தருகிறேன் என்று மொழிந்த ஆண்டவரை, உமது அன்பின் ஊற்றினால் நிறைவு பெறுகிற நாங்கள் என்னாலும் உமது உணவை உட்கொண்டு உமக்கு உகந்தவர்களாக தகுதியின் மேன்மையில் நிலைத்திருக்க எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் அல்லாஹ்.